ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முளைக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கட்டு கீரை சேர்த்துருக்கேன், அதனால் 10 பல் பூண்டு போடுறேன். நீங்கள் இப்போ ஒரு கட்டு கீரை சேர்க்குறீங்கன்னா 20 பல் பூண்டு சரியாக இருக்கும். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா சுத்தம் செஞ்ச முளைக்கீரையை நம்ம அது கூட செஞ்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரையை சேர்த்ததுக்கு அப்புறமா அடிக்கடி கிண்டி விடுங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே கீரை நல்லா வெந்துடும். மூடி போடணுன்றது அவசியம் இல்லை. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கீரை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா கீரை வெந்துருச்சான்றது தெரியும். கீரை வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்ச கீரையை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கல்சட்டி இருக்குது அப்படின்னா கல்சட்டியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கீரை நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கீரையை சேர்த்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற கீரை வேக வச்ச தண்ணியும் நம்ம இது கூடயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான திக்னஸ் வர வரைக்கும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னும் மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் கீரையை தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதங்க விடாமல் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வச்சா போதும். உங்களுக்கு தேவைன்னா வடகம் கூட இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் தாளித்ததை நம்ம கீரை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான ஒரு கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட பொட்டேட்டோ ஃப்ரையும் அப்பவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக நெய் போட்டு பிசைஞ்சு ஊட்டினீங்கன்னா கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது போல் மேலும் பல வீடியோக்களை பார்க்க ரியா ஃப்ளேவர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.